0 to 1 மாடலஸ் ஆஃப் 5x minus 3 into dx. சரியா? இதை நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு மதிப்பிடணும். பாருங்க, இதுல மாடலஸ் அப்படின்னா எப்பவுமே பிளஸ் ஆக இருக்கணும். சரியா? இதுல உள்ள வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த 5x minus 3 எப்பவுமே பிளஸ் நம்பர்களை கொடுக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு பாருங்களேன். இந்த 5x பக்கத்துல, அதாவது இந்த 5x பதிலாக 3 விட பெருசு 3.1 4 5 7 எது போட்டாலும் சரிதான். இதுல பெரிய நம்பர்ல இருந்து 3 கழிச்சேன்னா 3 விட பெரிய நம்பராக 5x இருக்கணும். அப்படி 3 விட பெருசாக இருந்தா எப்பொழுதுமே நம்மளுக்கு பிளஸ் ஆக வேல்யூ கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இத நம்ம 3 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு இருந்தாக்கி நம்மளுக்கு இதுல மைனஸ் வேல்யூ வரும். அதனால ஒரு மைனஸால நம்ம வெளியே பெருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிளஸ் வேல்யூவாக நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது எப்போதுமே பிளஸ் ஆக இருக்கணும்னா இந்த f of x, இந்த 5x இருக்கு பாத்தீங்களா, இந்த x-க்கு பதிலாக அங்க 3/5 இருந்துன்னா இதுல ஒரு 3 போட்டு கீழே 5 போட்டோம்னா 5 5 கட் பண்ணினா 3 - 5. 3 - 5 விட பெரிய நம்பராக இருக்கும் போதெல்லாம் இது பிளஸ் ஆக இருக்கும். இந்த 3/5 விட சின்ன நம்பராக இருக்கும் போது உள்ளது மைனஸ் ஆக வரும். அதான மைனஸ் அப்படின்னா ஒரு மைனஸால பெருக்குனா எப்பவுமே அது பிளஸ் ஆக மாறிடும். அதனால 3/5 விட பெரிய நம்பராக இருக்கும்போது இது எப்போதுமே பிளஸ் ஆக இருக்கும். 3/5 விட சின்னதாக இருக்கும்போது முன்னால ஒரு மைனஸால பெருக்குனா எப்பொழுதுமே இது என்ன செய்யும்? பிளஸ் ஆக இருக்கும். சோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இரண்டு சார்புகளாக நம்ம அதை பிரிக்கலாம். பாருங்க, எல்லை 0ல இருந்து 1, சின்ன எல்லை 0, சின்ன எல்லை 0. அடுத்தது 3/5 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3/5, அந்த 3/5 வரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 0ல இருந்து 3/5 ரொம்ப சின்ன நம்பராக இதுல இருக்கும். இந்த மைனஸை கொண்டு போய் உள்ள நம்ம பெருக்குனா இது மைனஸ் ஆக மாறிடும், இது பிளஸ் ஆக வந்துடும். ஆக 3/5 விட சின்னதாக இருக்கும்போது இந்த சார்பை நான் பயன்படுத்தி இருக்கேன். பிளஸ் நம்ம என்ன செய்யணும்? 3/5ல இருந்து 1 வரை, சின்ன நம்பர் 3/5, பெரிய நம்பர் 1, நம்மளுக்கு 0 to 1 வரணும் அப்படின்னா 0ல இருந்து 3/5 வரை நம்மளுக்கு ஒரு சின்ன வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நம்ம இந்த இதையும் 3/5ல இருந்து 1 விட பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வேல்யூவா இருக்கும். அதனால இது எப்பவுமே பிளஸ்ஸா இருக்கும். அதனால மேல உள்ளதை நம்ம என்ன செய்யணும்? f of x ஆக எடுத்துக்கணும். இப்படி ரெண்டு பார்ட்டா நம்ம எடுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். -5x இன்டகிரேஷன் பண்ணினா -5x பண்ணும்போது x²/2, 3x இன்டகிரேஷன் பண்ணினா 3 இன்டகிரேஷன் பண்ணினா 3x கிடைக்கும். எல்லை 3/5 அப்புறமா 0 to 3/5 நம்ம என்ன செய்யணும்? போடணும். அடுத்தது 5x இன்டகிரேஷன் பண்ணினா 5 அப்படி இருக்கட்டு, x இன்டகிரேஷன் பண்ணா அடுக்குல 1 கூட்டணும், x²/2. 3 இன்டகிரேஷன் பண்ணினா 3x, சின்ன எல்லை 3/5, பெரிய எல்லை 1, அப்படி நம்ம என்ன செய்யணும்? போடணும். இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 3/5 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். அப்போ இதுல ஒரு 3/5 ஸ்கொயர்டு பண்ணினா 9/25. சோ -5/2 நான் தனியா வச்சிருக்கேன். இதுல நான் 3/5 ஸ்கொயர்டு பண்ணினா 9/25. இதுலயும் 3/5 பெருக்குனா 9/5 கிடைக்கும். x இருக்கிறதுல 0 0ன்னு போட்டா இது ஃபுல்லா 0 ஆயிரும். இங்க x இருக்கிறதுல 1 போட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. x இருக்கிறதுலாம் 1 அப்படின்னு போட்ட அப்படின்னா 5/2ன்னு கிடைக்கும். இதை 1ஆல பெருக்குனா -3 கிடைச்சிரும். -3/5 கொண்டு போய் இந்த இடத்துல போடும்போது 5/2 × 9/25, இதுல 3/5 அப்படி பெருக்கும் போது 9/5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 5 கொண்டு போய் 25 அடிச்சோம்னா இங்க ஒரு 5 கிடைக்கும். இந்த ரெண்டையும் பெருக்குனா -9/10. ஆக ஒரு 9/5 இதை எழுதிக்கலாம். இங்க 5/2 -3, மைனஸை கொண்டு போய் உள்ள பெருக்கணும். இந்த 5 கொண்டு போய் 25 அடிச்சா அங்க ஒரு 5 கிடைக்கும். ரெண்டையும் பெருக்குனா -9/10. இந்த மைனஸை கொண்டு போய் இங்க பெருக்கும்போது நம்மளுக்கு பிளஸ் ஆக கிடைச்சிடும். சோ இங்க ஒரு நம்பர் இருக்கு, அதே நம்பர் இங்கேயும் இருக்கு. அதனால நம்ம அந்த ரெண்டையும் கூட்டினா 18/10 அப்படின்ட்டு எழுதலாம். 9/5 இங்கேயும் இருக்கு, அதே வேல்யூ இங்கேயும் இருக்கு. அதனால 18/5 எழுதிக்கலாம். 5/2 -3 தனியா எழுதலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா 10 எல்சிஎம் எடுத்தா இதை 2ஆல பெருக்கணும் 36, இது 5ஆல பெருக்கணும் 25, இதை நம்ம என்ன செய்யணும் 10ஆல பெருக்கணும் 30. சோ இப்படி சுருக்கும் போது 13/10
0 to sin squared x sin inverse root t dt plus integration 0 to cos squared x அப்புறமா cos inverse root t dt இப்படி கொடுத்திருக்காங்க. இதை என்ன செய்யணும்? ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி, இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது ஒரு தனி இன்டகிரேஷன், இது ஒரு தனி இன்டகிரேஷன். நான் ஒவ்வொன்றையா தனித்தனியா செய்ய போறேன். அதனால இதை இன்டகிரேஷன் 1, இதை இன்டகிரேஷன் 2 அப்படின்னு நான் செஞ்சுட்டு ஓரளவு சுருக்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்னா சேர்க்கலாம். அதனால நான் I1 equal to integration 0 to sin squared x sin inverse of root t dt அப்படின்னா எடுத்துக்கிறேன். பாருங்க, இங்க ரூட்ல வேல்யூ இருக்கு. அதனால இந்த t ஆனது ஒரு ஸ்கொயர்டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ரூட் போட்டா ரூட் போயிடும். அதனால நான் t equal to sin squared அப்படின்னா வச்சுக்க போறேன். t equal to sin squared ன்னு வச்சேன் அப்படின்னா இங்க sin இன்வெர்ஸுக்குள்ள இங்க sin ஸ்கொயர்ட போட்டா அப்படி ரூட் போடும்போது வெறும் sin x ஆக மாறிடும். sin இன்வெர்ஸுக்குள்ளே sin வரதால வெறும் x ஆக நம்ம மாத்த முடியும். அப்போ ஃபங்க்ஷன் ஆனது x ல மாறிடுச்சு அப்படின்னா பின்னால dx தேவைப்படும். அப்போ இந்த dt க்கு ஈக்குவலான dx நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால இதை நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன். ஆக dt by dx சரியா, இந்த பவர்ல இருக்கிறது முன்னால வந்துரும், பவர்ல ஒண்ணு குறைஞ்சிரும். அப்ப sin x, sin டிஃபரன்ஷியேஷன் பண்ணா cos x, 2 sin x cos x க்கு மதிப்பு வந்து sin 2x. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய dx இங்க எதிர்பக்கமாக பெருக்கலாக மாத்திக்கலாம். ஆக dt க்கு பதிலாக இந்த dt க்கு பதிலாக sin 2x dx என்று அப்ளை பண்ண முடியும். இந்த t க்கு பதிலாக sin ஸ்கொயர் என்று போடலாம். அப்போ ஃபங்க்ஷன் முழுக்க x ல மாறிடும். இதெல்லாம் t னுடைய வேல்யூ. இந்த t equal to 0, t equal to sin squared அப்படினு இருக்கும். நான் ஃபங்க்ஷனை முழுக்க x க்கு மாத்தினதால dx நமக்கு கிடைச்சிரும். எல்லைகளையும் நம்ம என்ன செய்யணும்? x க்கு மாத்தணும். அதனால இங்க என்ன செய்யணும்? t இருக்க இடத்துல 0 ன்னு இந்த இடத்துல பாருங்க, இங்க 0 இருக்கு பாத்தீங்களா? அதனால இங்க 0 ன்னு போட்டா sin squared x equal to 0. இந்த ஸ்கொயர்டை இந்த பக்கமா போட்டோம்னா வெறும் sin x equal to 0 தான். சைனுக்கு எப்போ 0 வரும்னா டிகிரி 0 டிகிரில வரும். அதனால x equal to 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இந்த t இருக்க இடத்தெல்லாம் sin ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணலாம். ஆக sin ஸ்கொயர்ட் equal to sin ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா sin x equal to sin x, ரெண்டு பக்கமும் சைனை விட்டா x equal to x அப்படின்னே கிடைக்கும். இப்ப இதெல்லாம் எடுத்து நம்ம கணக்குல அப்ளை பண்ணலாம். sin ஸ்கொயர்ட் x ன்னு போட்டா வெறும் x ன்னு போட்டா போதும். அடுத்தது t இருக்க இடத்துல 0 னா x க்கு வேல்யூ 0 தான். இந்த sin இன்வெர்ஸ் பாருங்க, லிமிட் மாத்தி விட்டோம். இந்த sin இன்வெர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டு. இந்த t க்கு பதிலா sin ஸ்கொயர்ட் x, dt க்கு பதிலா sin 2x dx. இப்படி ரூட் இருக்கதால உள்ள ஸ்கொயர்ட் இருக்கு, அதனால ஸ்கொயர்ட் போய் sin இன்வெர்ஸ் ஆஃப் sin into sin 2x அப்படின்னு கிடைக்கும். sin இன்வெர்ஸுக்குள்ளே sin இருக்கதால x into sin 2x dx அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இன்டகிரேஷன் ரெண்டாவது வேல்யூ எடுத்துருங்க. இங்கேயும் ஒரு ரூட் வேல்யூ இருக்கு, இதுவும் ஸ்கொயர்டுல இருந்தா நல்லது. அதனால நான் என்ன செய்ய போறேன்? t equal to cos squared அப்படின்னா எடுத்துக்க போறேன். ஆக இதுல நான் cos squared போடும்போது ரூட் போடுறதால வெறும் cos x ஆக மாறிடும். cos இன்வெர்ஸுக்குள்ளே cos இருக்கதால வெறும் x ன்னு கிடைக்கும். ஃபங்க்ஷன் x ஆக மாறிடுச்சுன்னா இதுவும் x ஆக வரணும். அதனால நான் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன். dt by dx ன்னு எழுதிக்கலாம். பவர்ல உள்ளத முன்னால கொண்டு வந்தா 2 cos பவர்ல ஒன்னு குறைஞ்சிரும். அதனால 2 cos, cos டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா மைனஸ் sin x, இங்க போடக்கூடிய dx இப்படி குறுக்க வச்சுக்கலாம். ஆக 2 sin x cos x முன்னால மைனஸ் இருக்கதால sin 2x dx அப்படின்னு எழுதிக்க முடியும். எல்லைகளையும் t க்கு மாத்தணும். அதனால t இருக்க இடத்துல 0 அப்படின்னு இங்க போட்டோம் அப்படின்னா cos squared x equal to பாருங்க, இந்த இடத்துல t க்கு பதிலாக 0 ன்னு போட்டா cos squared x equal to 0 ன்னு கிடைச்சிரும். அப்போ ஸ்கொயர்ட் இந்த பக்கமா போட்டா வெறும் cos x equal to 0 தான். காசுக்கு எப்போ 0 வரும்னா 90 டிகிரி. அதனால பை பை 2 ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது x இருக்க இடத்துலலாம் t இருக்க இடத்துலலாம் cos squared x ன்னு பாருங்க, மேல cos squared x முதல்ல இந்த 0 க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே இந்த cos squared x ன்றே போட்டா உங்களுக்கு cos squared x equal to cos squared x ன்னே கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர்டை நீக்கினா cos x equal to cos x அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் cos நீக்கினோம்னா x equal to x அப்படின்னே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதை கொண்டு போய் நம்ம ரெண்டாவது I2ல கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம்? போடலாம்.
integration 0 to cos squared x cos inverse of root t dt. So இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்ச x ஐயும் t இருக்க இடத்துல 0 போட்டதால நம்மளுக்கு x equal to 0 கிடைச்சது, அதையும் போட்டுக்கலாம். இந்த t க்கு பதிலாக cos squared x ஐயும் dt க்கு பதிலாக minus sin 2x dx ஐயும் போட்டுக்கலாம். இந்த மைனஸை நம்ம வெளியே கொண்டு வந்துட முடியும். cos inverse குள்ளேயே பாருங்க, இங்க ரூட் இருக்கு பாத்தீங்களா, ரூட் இருக்கதால cos squared க்கு ரூட் போட்டா வெறும் cos x ஆக எழுத முடியும். அப்போ cos inverse of cos x, இந்த மைனஸை வெளியே எடுத்துக்கலாம், sin 2x dx. cos inverse குள்ளேயே cos வந்ததால வெறும் x ஆக எழுதலாம். பாருங்க, முன்னால ஒரு மைனஸ் இருக்கு, மேல x கீழே பை பை 2. இந்த எல்லைகளை அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணினோம்னா இது நம்மளுக்கு பிளஸ் ஆக மாறிடும். பை பை 2 கொண்டு போய் மேலையும் x கீழையும் மாத்தினா மைனஸ் ஆனது பிளஸ் ஆக மாறும் அப்படின்ட்டு ஒரு இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்திருக்கோம். அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டையும் நான் தனித்தனியா கண்டுபிடிச்சேன், ரெண்டையும் சேர்த்துக்க போறேன். இது i1, இது i2. i1க்கு 0 to x x into sin 2x dx, இது i2 plus integration x2 by 2 x sin 2x dx. பாருங்க, இங்கேயும் x sin 2x தான் இருக்கு, இங்கேயும் x into sin 2x தான் இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த எல்லையை பாருங்க, இந்த பெரிய எல்லை வந்து x, இந்த சின்ன எல்லை x, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கதால இது ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி 0 to by 2 x sin 2x dx அப்படின்ட்டு மாத்திக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா u இன்று இன்டகிரேஷன் u dv ஃபார்முலாவுல இருக்கு. இந்த u வை அப்படியே வச்சுட்டு dv யை இன்டகிரேஷன் பண்ணினா v, u வை டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா u dash, v யை இன்டகிரேஷன் பண்ணினா 1, இந்த u dash டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா u double dash, இந்த v யை மறுபடியும் இன்டகிரேஷன் பண்ணினா v2. சரியா, மைனஸ் இப்படி போடக்கூடிய ஃபார்முலாவை நம்ம இதை அப்ளை பண்ணலாம். x டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால இதை x ஆகவும், பாக்கி இருக்கக்கூடிய sin 2x dx dv அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதனால x அதாவது u அப்படியே இருக்கும், இதை இன்டகிரேஷன் பண்ணினோம் அப்படின்னா sin இன்டகிரேஷன் பண்ணினா cos 2x by 2, இந்த x டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா 1, இந்த மைனஸ் 2 sin x இன்டகிரேஷன் பண்ணினா மைனஸ் அப்படியே இருக்கும், sin இன்டகிரேஷன் பண்ணினா cos இன்டகிரேஷன் பண்ணினா sin 2x, புதுசா ஒரு 2 கிடைக்கும், இங்க ஏற்கனவே 2 இருக்கு, இந்த வேல்யூவை அப்படியே இன்டகிரேஷன் பண்ணணும், மைனஸ் cos 2x by 2 இன்டகிரேஷன் பண்ணினா மைனஸ் sin 2x by 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இதெல்லாம் அப்படி பெருக்கிக்கலாம், இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கினா நம்மளுக்கு பிளஸ் ஆக மாறிடும். அப்புறம் இந்த மைனஸ் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்க வரக்கூடிய எக்ஸ்ல எல்லாம் முதல்ல பை பை 2 அப்ளை பண்ணணும், அப்புறமா எக்ஸ் இருக்க இடத்துல 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இங்க ஒரு பை பை 2 போட போறேன், இங்கேயும் ஒரு பை பை 2 நான் என்ன செய்ய போறேன், போட போறேன். அப்போ இதுல பை பை 2 நான் என்ன செய்ய போறேன், போட போறேன். இந்த காஸ் அப்படியே இருக்கட்டு, இதுல ஒரு பை பை 2 போடும் பொழுது அந்த 2 கட் பண்ணினா பையாகவே கிடைக்கும். இதுலயும் ஒரு பை பை 2 போடும்போது இதுல 2 கட் பண்ணினா பை அப்படின்னே கிடைச்சிடும். x இருக்க இடத்துல 0 போடும்போது இதெல்லாம் பெருக்குனா 0 வரும், sin 0க்கு மதிப்பு 0 தான், அதனால 0. இப்போ நம்ம இது வந்து என்ன செய்யலாம், cos பை இருக்கு பாத்தீங்களா, cos பைக்கு மதிப்பு -1, ஆனா sin பைக்கு மதிப்பு 0, அதனால இதை ஃபுல்லா நான் 0ன்னு ஆக்கிக்கிறேன். மைனஸை பெருக்குனா பை, 2 பெருக்குனா 4, அதனால பை பை 4 அப்படின்னு மதிப்பு கிடைத்திருக்கிறது. log of 1 plus x by 1 plus x squared dx. இத இன்டகிரேஷனுடைய ப்ராப்பர்ட்டிகளை பயன்படுத்தி இத மதிப்பிடணும். நான் எழுதிக்கிறேன் கணக்க. சோ இது கணக்கு வந்து i அப்படின்னு வச்சுட்டு இன்டகிரேஷன் 0 to 1 log of 1 plus x by 1 plus x squared dx. இங்க இருக்கக்கூடிய x எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த x எல்லாம் tan t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சோ x வர இடத்துல நம்ம t ஆக நம்ம என்ன செய்யணும், மாத்த போறோம். அப்போ இது முழுக்க t ல அமைந்த ஃபங்க்ஷனாக மாறிடுச்சுன்னா பின்னால dt தேவைப்படும். அதனால இத நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா x அப்படினா dx by dt, tan அப்படினா secant squared t ன்னு கிடைக்கும். கீழ இருக்கக்கூடிய dt யை இப்படி குறுக்க பிரிக்கலாம். ஆக dx equal to secant squared t into dt. சோ இந்த
dx க்கு பதிலாக secant square t dt அப்படினு போட முடியும். இந்த x க்கு பதிலாக எல்லாம் tan t யை நம்ம அப்ளை பண்ணினோம்னா பின்னாலேயும் dt யை நம்ம என்ன செய்யலாம்? dx க்கு பதிலாக secant square t dt னு பண்ணிக்கலாம். எல்லைகளையும் மாத்தி விடலாம். பாருங்க x இருக்க இடத்துல 1 அப்படினு போட்டா tan க்கு எப்போ 1 அப்படி நமக்கு விடை வரும் அப்படினா 45 டிகிரி /4 ல வரும். அதே மாதிரி t இருக்க இடத்துல 0 அப்படினு போடுறதுன்னு வெச்சுங்களேன் tan t = 0. tan இந்த t க்கு பதிலாக 0 ஆக இருந்தா தான் நமக்கு வேல்யூ 0 ஆக கிடைக்கும். ஆக இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். x க்கு 1 னா t க்கு /4, x க்கு 0 னா t க்கு 0 தான் கிடைச்சிருக்கு. இத கொண்டு போய் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 1 க்கு பதிலா /4, 0 க்கு பதிலாக 0வை போட முடியும். இந்த x க்கு பதிலாக tan t போடலாம். இந்த x க்கு பதிலாக x² க்கு பதிலா tan squared t ன்னு போட்டுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய dx க்கு பதிலாக secant squared t dt அப்படினு போட முடியும். இங்க பாருங்க 1 plus tan squared அப்படினாலே secant squared தான். அது நம்ம ஃபார்முலா தெரியும் trigonometrically 1 plus tan squared secant squared theta minus tan squared theta equal to 1. அதுல இருந்து நமக்கு secant squared க்கு வேல்யூ 1 plus tan squared அப்படி நமக்கு தெரியும். அதனால இத நீக்கிட்டு நம்ம வந்து secant squared போடலாம். இங்கேயும் secant squared இருக்கதால இந்த லைன் நம்ம கட் பண்ணிக்க முடியும். இது நம்ம அந்த கணக்கை அப்படியே ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது I. சரியா? இப்போ மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து யூஸ் பண்ண போறேன். எங்கெல்லாம் t இருக்குதோ அங்கெல்லாம் /4 minus t அப்படின்னு நம்ம போடலாம். அதனால இந்த log அப்படியே இருக்கட்டு 1 plus tan t க்கு பதிலாக /4 minus t ன்னு போட்டாலும் மதிப்பு மாறாது அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப இத பாத்தீங்கன்னா tan of a minus b அந்த ஃபார்முலா வடிவுல இருக்கு. அதனால tan a minus tan b by 1 plus tan a into tan b அப்படின்ட்டு எழுதலாம். a க்கு பதிலாக 45 டிகிரி, b க்கு பதிலாக t இருக்கதால இந்த 1 plus அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மட்டும் நம்ம விரிவாக்கம் செஞ்சோம்னா tan /4 minus tan t by 1 plus tan /4 into t அப்படின்னு கிடைக்கும். into tan t ன்னு கிடைக்கும். tan 45 அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணலாம். அப்ப இதுக்கு பதிலாக 1, இதுக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணலாம். இங்க 1 plus tan t அப்படினே நம்ம எழுத முடியும். இத அப்படியே LCM பண்ணினோம் அப்படின்னா 1 plus tan t plus 1 minus tan t by 1 plus tan t ஆக கிடைச்சிரும். இந்த tan t மைனஸ்லயும் பிளஸ்லயும் இருக்கு. அதனால அதை கட் பண்ணிக்கலாம். மேல 1 கூட்டினா 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம் பாருங்க. லாக்ல டிவைட் ஆக இருக்கு. லாகினுடைய வகுத்தல்களை லாகின் தனித்தனி மைனஸ்களாக பண்ணலாம். அதனால log 2 மைனஸ் log of 1 plus tan t அப்படின்னு நம்ம எழுத முடியும். பாருங்க log of 1 plus tan t தான் I. அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துக்கு பதிலாக பாருங்க இன்டகிரேஷன் நான் தனித்தனியா போட்டிருக்கேன். இந்த log 2 dt இங்கேயே நான் என்ன செஞ்சிருக்கேன் இன்டகிரேஷன் 0 to /4, இங்கேயும் 0 to /4. இதுக்கு பதிலாக I அப்படின்னு எழுதலாம். இந்த log 2 என்பது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால அதை நம்ம வெளியவே எழுதிக்கலாம். அப்போ I equal to இந்த log 2 வெளியே எடுத்ததால 0 to /4 dt. இது வந்து I. இந்த I எந்த பக்கமா கொண்டு போனா இந்த மைனஸை இங்க போகும்போது இங்கேயும் ஒரு I இருக்கு. அதனால 2I அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். dt இன்டகிரேஷன் பண்ணினா t, இந்த t வார இடத்துல /4 ஐயும் t வார இடத்துல 0வையும் போட்டுக்கலாம். ஆக நம்மளுக்கு வேல்யூவானது /4 log 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது 2i னுடைய மதிப்பு. இந்த 2 இங்க இந்த இடத்துல கொண்டு வரும்போது கீழே டிவைடாக கொண்டு வந்தா /8 into log 2 0 to pi x into sin x by 1 plus sin x into dx. இத இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இத வந்து மதிப்பு கண்டுபிடிக்கணும். சோ கொடுக்கப்பட்டதை நான் எழுதியிருக்கேன். இன்டகிரேஷன் 0 to pi x into sin x by 1 plus sin x dx இப்படி இருக்குது. பாருங்க இங்க ஒரு முன்னால ஒரு x இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டுட்டு இந்த sin x by 1 plus sin x நான் என்ன செய்றேன் எடுத்துட்டு இப்போ x இருக்க இடத்துலலாம் pi minus x அப்படின்னா என்ன செய்ய போறேன் அப்ளை பண்ண போறேன். இந்த இடத்துல pi minus x, இந்த இடத்துல pi minus x. pi என்றால் 180 minus x. 180 minus theta என்பது இரண்டாம் கால் பகுதி. இரண்டாவது கால் பகுதியில சைனுக்கு குறி மாறாம அப்படியே இருக்கும்.
சரியா? 180 மைனஸ் சைன் தீட்டா என்பது வெறும் சைன் தீட்டா தான். அதனால மறுபடியும் சைன் எக்ஸ்னே கிடைக்கும், கீழையும் 1 பிளஸ் சைன் எக்ஸ்னே கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வரதால இந்த எக்ஸ நீக்கிடலாம். நம்ம எக்ஸ நீக்கிட்டு இந்த பைய 2ஆல டிவைட் பண்ணணும். பை பை 2 பாருங்க, நான் எக்ஸ நீக்கிட்டேன். சரியா? இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் பாருங்க, sin xக்கு கீழே 1 பிளஸ் sin x இருக்கு, இங்கேயும் sin x இருக்கு, இங்கேயும் sin x இருக்கு. ஒரு 1 மட்டும் தான் இல்ல, ஒரு 1 கூட்டிட்டு வேல்யூ மாறாம இருக்கிறதுக்காக மேல 1 மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இத ஒரு தனி பாகம், இது ஒரு தனி பாகமா 2 பிராக்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். 1 by sin x by 1 plus sin x by 1 plus sin x minus 1 by 1 plus sin x ஆக மாத்திக்கலாம். இப்ப இதை நம்ம கட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா 1 அப்படின்னு இந்த இடத்துல கிடைச்சிரும். இங்க இருக்கக்கூடிய 1 by 1 minus sin x இருக்கு பாருங்க, இதனுடைய காஞ்சுகேட்டால மேலைங்களே பெருக்க போறேன். 1 minus sin x ஆல மேலையும் 1 minus sin x ஆல கீழையும் பெருக்க போறேன். அப்ப மேல நம்மளுக்கு 1 minus sin x கிடைக்கும், கீழே a plus b into a minus b மாடல்ல நம்மளுக்கு வந்துரும். அதனால நம்மளுக்கு இந்த 1 அப்படியே இருக்கும், மேல 1 minus sin x, இங்க a squared minus b squared படி 1 minus sin squared ன்னு கிடைக்கும். 1 minus sin squared என்பது cos squared. இப்போ இந்த மைனஸை கொண்டு போய் உள்ள பண்ணலாம், மேல 2 வேல்யூவா இருக்கு, கீழே 1 இருக்கு, தனித்தனி பிராக்ஷனா திரும்ப பிரிக்கலாம். அப்போ மைனஸ் 1 by cos squared x மைனஸ் மைனஸ் பிளஸ் sin x by cos squared. இந்த sin by cos squared இருக்கு பாத்தீங்களா, இந்த cos squared ஒரு காசு இன்னொரு காசு 2 காசா தனியா பிரிங்க. அப்போ sin by cosக்கு பதிலாக tanனும் 1 by cos, இந்த cos squared cos into cos அப்படினு எழுதிக்கணும். அப்போ 1 by cosக்கு பதிலா சீக்கனும் கிடைச்சிரும். ஆக 1 by cos squared நான் சீக்கன் ஸ்கொயர், இந்த 1 அப்படியே இருக்கட்டு, இனிமே இன்டகிரேஷன் பண்ணலாம். 1 இன்டகிரேஷன் பண்ணினா x, சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணினா tan x, சீக்கன் x tan x பண்ணினா நம்மளுக்கு சீக்கன் x. இப்போ x பார் இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சலாம், பையை நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது x இருக்கிறதுலாம் பை, இதுல பை, இதுல பை, இதுலலாம் பை போடுங்க. மைனஸ் x பார் இடத்துலலாம் கீழே இருக்கக்கூடிய லிமிட்டை 0வா போட்டுடலாம். இந்த பை அப்படியே இருக்கும், tan 180க்கு மதிப்பு 0, அப்புறமா சீக்கன் 180க்கு மதிப்பு மைனஸ் என்ன மைனஸ், அதாவது cos பைக்கு மைனஸ் 1, அதை தலைகீழ போட்டாலும் மைனஸ் 1 தான். இந்த ரெண்டும் 0வாக வந்துடும். சீக்கன் 0க்கு மதிப்பு 1. இப்ப இந்த மைனஸ் 1 கொண்டு போய் இந்த மைனஸ் கொண்டு போய் உள்ள பெருக்கும் போது பை மைனஸ் 1 மைனஸ் 1, இந்த ரெண்டையும் சேர்த்தா பை மைனஸ் 2 பை பை 2 என்று பை மைனஸ் 2 என்று மதிப்பு கிடைத்து இருக்கிறது. பை பை 8 மேல 3 பை பை 8 1 by 1 plus root of tan x into dx. So இத ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி, இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் என்ன செய்ய போறேன், இதை நான் திரும்ப எழுதிக்கிறேன். இங்க ரூட் tan இருக்கு பாத்தீங்களா, ரூட் tan ரூட் sin x ரூட் cos x அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ இன்டகிரேஷன் சிம்பிள் அப்படியே இருக்கட்டு, மேல இந்த dx அப்படியே இருக்கட்டு, 1 அப்படியே இருக்கட்டு. இந்த ரூட் tan x க்கு பதிலாக ரூட் sin x ரூட் cos x ன்னு மாத்திக்கலாம். இந்த ரூட் காசை கொண்டு போய் இப்படி குறுக்க பெருக்கி கீழே உள்ளதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் மீச்சுமே எடுத்து வைக்க போறேன். அப்போ ரூட் cos x பிளஸ் ரூட் sin x பை ரூட் cos x. இத டிவைட்ல இருந்து அப்படியே தலைகீழ மேல மேல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், ரூட் cos x into dx பை ரூட் cos x பிளஸ் ரூட் sin x ன்னு கிடைச்சிருக்கு. இதை நான் i அப்படின்னு வச்சுட்டு 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த மேல அவங்க கொடுக்கப்பட்டத ரூட் டேனுக்கு பதிலா ரூட் சைன் ரூட் காஸ், இதை எல்சிஎம் பண்ணிருக்கேன். அப்புறமா தலைகீழ போட்டுட்டு இத i அப்படின்னா எழுதியாச்சு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய 3 பை பை 8 பிளஸ் பை பை 8 இதை கொண்டு போய் இந்த எக்ஸ் இருக்க இடத்துலாம் போடணும். அதாவது 3 பை பை 8 பிளஸ் பை பை 8 மைனஸ் எக்ஸ் அப்படி அப்படின்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம போடணும். மேல இருக்கக்கூடிய வேல்யூ கூட்டல் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் இருக்க இடத்துலாம் போட்டாலும் மதிப்பு மாறாது, அதே ஐயாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நான் என்ன செய்ய போறேன், யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ
பாருங்க இந்த ரெண்டுலயுமே 8 காமனா இருக்கு. மேல உள்ளத கூட்டினா 4/8 அப்படின்னு எழுதலாம். 4 8 அடிச்சோம் அப்படின்னா π/2. இவ்வளத்தையும் கூட்டினா நம்மளுக்கு π/2 மைனஸ் எக்ஸ், இதுலயும் π/2 மைனஸ் எக்ஸ், இதுலயும் π/2 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இப்போ cos 90 மைனஸ் எக்ஸ் அப்படி இருக்கு. cos 90 மைனஸ் தீட்டா என்பது sin தீட்டாவாக மாறும். sin 90 மைனஸ் இருக்கு பாருங்க, sin 90 மைனஸ் தீட்டா என்பது cos தீட்டாவாக மாறும். அதனால நம்மளுக்கு cos π/2 மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன செஞ்சலாம், sin x எழுதிக்கலாம். மேல ரூட் இருக்குது. இந்த ரூட் அப்படியே பண்ணிட்டு இதுக்கு பதிலாக sin x, இதுக்கு பதிலாக cos x எழுதிக்கலாம். இது ரெண்டாவது. இதுவும் ஐ தான். இந்த ரெண்டு ஐயையும் நம்ம கூட்டலாம். ஒன்னாவது வேல்யூவை ரெண்டாவது வேல்யூவை கூட்டினோம் அப்படின்னா ரெண்டுலயுமே இந்த இன்டகிரேஷனும் பின்னால இருக்கக்கூடிய டிஎக்ஸும் பொதுவாக இருக்கு. இங்க ரூட் காசுக்கு கீழே ரூட் காஸ் பிளஸ் ரூட் சைன் அப்படின்னு இருக்கு. இங்க ரூட் சைனுக்கு கீழே ரூட் காஸ் பிளஸ் ரூட் சைன் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் பாருங்க ரூட் சைன், இங்கேயும் ரூட் சைன், ரூட் காஸ் கீழே நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதால அதை எல்சிஎம் எடுத்துட்டு மேல உள்ளதை கூட்டிக்கலாம். ரூட் காஸ் பிளஸ் ரூட் சைன் இருக்கு, அத ரூட் காஸ் பிளஸ் ரூட் சைன் எழுதிக்கலாம். மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கிறதால கட் பண்ணினா வெறும் dx மட்டும் இருக்கும். dx இன்டகிரேஷன் பண்ணினா x அப்படின்னு நம்ம போட முடியும். இனிமே x வார இடத்துலாம் 3/8ஐயும் அப்புறமா கீழே இருக்கக்கூடிய மைனஸ் π/8ஐயும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். 8 மீச்சமா எடுத்துட்டு மேல உள்ளது அப்படியே கழிச்சா 8/2/8 கிடைக்கும். 2ஐயும் 8ஐயும் கட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு π/4 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். 2 பைக்கு வேல்யூ வந்து 2 ஐக்கு வேல்யூ நம்மளுக்கு π/4 ஆக கிடைக்கும். இந்த 2 கீழே கொண்டு வந்தா π/8 கிடைச்சிரும். பாருங்க இந்த ரெண்டையும் அப்படியே கூட கட் பண்ணினா நம்மளுக்கு i = π/8 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூவானது கிடைக்கும். x into sin squared of sin x plus cos squared of cos x dx. இத ப்ராப்பர்ட்டியை இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க இதுக்கு முன்னால ஒரு x இருக்குது. அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா x தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் f of x அப்படின்னு வச்சுக்க போறேன். இங்க பை அப்படின்ட்டு வருது. அதனால எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் π மைனஸ் எக்ஸ், π மைனஸ் எக்ஸ், π மைனஸ் எக்ஸ்ன்னு நான் போட போறேன். அப்போ இது 180 மைனஸ் எக்ஸ், காஸ் சைன் 180 மைனஸ் எக்ஸ் ரெண்டாவது கால் போதி வெறும் சைன் எக்ஸ் ஆகவே இது மாறும். அதனால சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னே நம்மளுக்கு வந்திருக்கும். இது மறுபடியும் நம்ம எது வச்சிருந்தோமோ அதே f of x ஆக மறுபடியும் இருக்குது. f of π மைனஸ் எக்ஸும் f of xும் நம்மளுக்கு சமமாக இருக்கு. அதனால இந்த x நீக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், முன்னால இங்க இருக்கக்கூடிய இந்த பைய 2ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ x நீக்கணும், x நீக்கிட்டு இந்த பைய என்ன செய்யணும், 2ஆல டிவைட் பண்ணி எழுதலாம். சோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி செஞ்சிருக்கோம். இப்படி x இருக்கு, முன்னால x இருந்தா f of π மைனஸ் எக்ஸும் f of xும் நம்மளுக்கு சமமாக இருக்கும் போது இந்த x நீக்கிட்டு முன்னால இந்த லிமிட்னுடைய வேல்யூவை π/2 2ஆல என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். அங்க பை இருக்கதால பைய 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம், x இல்லாம எழுதியிருக்கோம். மறுபடியும் பாருங்க உங்களுக்கு இத இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் f of x ன்னு வச்சுட்டு எல்லா இடத்துலயும் இதே பைய கொண்டு போய் π மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டாலும் இங்க இதே வேலையை செஞ்சிருக்கேன். அதனால திரும்ப இந்த ரிசல்ட்டை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்படி இருந்துச்சுன்னா இந்த பவர்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த பை இருக்கு பாத்தீங்களா, லிமிட்ல இருக்கக்கூடிய பைய நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா 2ஆல டிவைட் பண்ணலாம், முன்னால ஒரு 2 போடலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, இந்த பை இருக்கு பாத்தீங்களா, இந்த பைய மேல 2ஆல இதுல 2a அப்படின்னு இருக்கும் ஃபார்முலா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டில. இதுல 2a இருந்துச்சுன்னா முன்னால 2 போட்டுட்டு மேல நம்ம என்ன செய்யலாம், இன்டகிரேஷன் லிமிட்ல a போடலாம். இங்க பை இருக்கு, அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இத π/2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சோ நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க, இது இன்னொரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம இப்படி பண்ணிருக்கோம். இந்த 2 கட் பண்ணிருங்க, வேற எந்த ஒரு மாற்றமும் அதுல நம்ம பண்ணல, இப்படி இருக்குது. இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ பாருங்க, இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், i அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு இன்டகிரேஷன். இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம π/2 இந்த இடத்துல போடலாம். π/2 மைனஸ் எக்ஸ் போட்டாலும் மதிப்பு மாறாதுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லுது.
சோ இங்க x இருக்கிறதால ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணினோம். மறுபடியும் பை மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் நம்மளுக்கு சமமாக இருந்துச்சுன்னா இதுல 2a வாக இருந்துச்சுன்னா a அப்படின்னு மாத்திட்டு முன்னால 2 போடலான்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி இருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் 1 அப்படின்னு வச்சுட்டு x இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன செய்ய போறோம் பை மைனஸ் எக்ஸ்ன்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண போறோம். அப்படி பண்ணினாலும் மதிப்பு மாறாது நம்மளுக்கு தெரியும். அதனால மறுபடியும் i ஈக்குவல் டு இங்க பை பை 2 மைனஸ் எக்ஸ் இங்கேயும் பை பை 2 மைனஸ் எக்ஸ் வச்சிருக்கோம். 90 மைனஸ் எக்ஸ் சைனாக இருந்தா காசாகவும் காசாக இருந்தா சைனாகவும் நம்மளுக்கு மாறும். அதனால சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இது ரெண்டு இந்த 1 நம்ம பிளஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பாருங்க இது முழுக்க 1 வேல்யூ இதெல்லாம் 2 வேல்யூ. இங்க நம்மளுக்கு சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் இங்க இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் இங்க பாருங்க இங்கேயும் சைன் இருக்கணும் இங்கேயும் சைன் இருக்கணும். அப்ப இருந்தா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டாக்கு பதிலாக 1 போடலாம். அந்த ஃபார்முலா வடிவில் இருக்கு அதனால 1 போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு இருக்குது பாருங்க காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ். இந்த சைன் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த 4வது டேர்ம் சேர்த்து வச்சிருக்கோம். 2வது டேர்மையும் 3வது டேர்மையும் சேர்த்து வச்சதால உள்ள நம்மளுக்கு 1 1 அப்படின்னு கிடைச்சிரும். 2 வெளியே எடுத்தா dx dx இன்டகிரேஷன் பண்ணினா நம்மளுக்கு x அப்படின்னு கிடைக்கும். லிமிட் ஆனது பை பை 2ல இருந்து 0 x இருக்கிற இடத்துல பை பை 2 0 போட்டோம் அப்படின்னா இந்த 2 கட் பண்ணினா பைய பெருக்குனா பை ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு வேல்யூவானது கிடைத்திருக்கிறது.